வணக்கம் நண்பர்களே. தெரிந்து தெளிதல்ல இப்ப 8வது குறளுக்கு வந்துட்டோம். 8வது குறள் வந்து அதே யார் யார் இன்னும் மக்களை அடையாளம் காட்டுற வாழ்க்கை. திருவள்ளுவர் சொல்றாரு, தேரான் பிறரை தெளிந்தான் வழிமுறை ஈரா இடும்பைத்தார். அதாவது தேராமல் ஒருவரை பற்றி ஆராயாமல் தேரான் தெளிந்தான், அந்த ஆராயாமல் ஒருவரோட சேர்ற இவங்களோட அவ்வளவு விஷயம் உலகத்துல இருக்குங்க. நீங்க யாரோட பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படியோ பல காரியங்கள் பல நம்ம ஏதோ ஆண்கள் மட்டும் இல்லை, நம்ம ஒரு பெண்களோட பழகிறதோ, பெண்களை காதலிக்கிறதோ, பெண்களை திருமணம் பண்ணிக்கிறதோ, இப்படிலாம் நீங்க பல இதுகளை பார்க்கும்போது நாம தேரான் எதையுமே ஆராய்ச்சி பண்ணி அப்படி அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடங்களையும் வாழ்க்கை முறைகள் இப்படியே நம்ம சில தேர்வுகள் அமைகிறதுனால நமக்கு வாழ்க்கையில பல நெருக்கடிகள், பல துன்பங்கள், இதுகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு சேருது அப்படின்னு அதெல்லாம் வாழ்க்கையில அவங்க யாரு நன்கு ஆராய்ந்து அவங்களோடு பழகுவதை, அதுல நீங்க ஒரு பெண்ணை உங்களுடைய மனைவியாக எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கும் பொழுதும் அந்த இதெல்லாம் இது என்ன, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்க்கையில நம்ம எப்படியோ தெரியல. எல்லாத்தையும் என்னன்னா இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து அவ்வளவு அது யோசித்து பார்த்து ஒரு கலந்து இது வேண்டாம் அது வேண்டாம் சரியான வேணாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் எதுவும் செய்து காரியங்களை செய்யறாங்கன்னு அந்த மாதிரிலாம் தெரிய மாட்டேங்குது. எப்படியோ அவங்க வாழ்க்கையில போற போக்குல அவங்க பாட்டுக்கு எதனாலும் தேரான் தெளிந்தான், தேரான் பிறரை தெளிந்தான் வழிமுறை தீரா எடுப்பைகிறான். அந்த வழிமுறையில போகும் பொழுது தீராத பெரிய ஒரு தொல்லை. அதெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது ஏன் ஒரு சிலர் நல்லா நல்ல ஒரு மேன்மை அடைகிறாங்க. அது சொல்றாங்க, பெருமைக்கும் ஏனி சிறுமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒரு பெருமை அடையுது, ஏன் சிறுமை அடையுது, இப்படிலாம் வாழ்க்கையினுடைய அந்த நுணுக்கங்களை இந்த சமுதாயத்துல வள்ளுவர் இவ்வளவு ஆழமா பார்க்கிறார். இதையெல்லாம் பார்த்து வாழும் பொழுதுதான் மையத்துள் வாழ்வாங்கு வாழும். சரி நண்பர்களே, அடுத்தால என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி. வணக்கம்.